வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்றைய வகுப்பில் ஒன்லி, இந்த ஒன்லின்ற இந்த சொல்லை எப்படி பயன்படுத்தலாம்ன்றது நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I participated in a speech competition at my school. I participated in a speech competition at my school. இதனுடைய மீனிங் என்ன? நான் என்னுடைய ஸ்கூலில் ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் கலந்து கொண்டேன். இப்போ இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் ஒன்லி நான் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஒன்லின்றதை நான் முதல் பயன்படுத்துகிறேன். ஒன்லி ஐ participated in a speech competition at my school. அப்போ ஒன்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன? மட்டும். இப்போ நான் இந்த ஒன்லின்றதை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன்? ஐக்கு முன்னே பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒன்லி ஐ அப்படின்னா நான் மட்டும். அப்போ இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? நான் மட்டும் என்னுடைய ஸ்கூலில் ஸ்பீச் காம்படிஷனில் கலந்து கொண்டேன். அப்போ இந்த இடத்துல நான் மட்டும் அப்படின்னா நான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஓகே, இன்றைய அடுத்த சென்டென்ஸில் பாருங்க, என்ன செய்ய போறேன்? I only participated in a speech competition at my school. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒன்லியை வேற இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஒன்லி பார்ட்டிசிபேட்டட், நான் கலந்து கொள்ள மட்டும் செய்தேன். அப்போ நான் ஜஸ்ட் அந்த பார்ட்டிசிபேட் மட்டும்தான் பண்ணேன், அதில் நான் எந்த ப்ரைஸும் வாங்கலை. ஓகேயா? ஐ ஒன்லி பார்ட்டிசிபேட்டட் இன் எ ஸ்பீச் காம்படிஷன் அட் மை ஸ்கூல். ஓகே, அப்போ இதில் பாருங்கள் பொருள் மாறுபடுதா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ ஒன்லி எந்த இடத்துல சேர்க்க போகிறேன்? ஐ பார்ட்டிசிபேட்டட் ஒன்லி இன் ஏ ஸ்பீச் காம்படிஷன் அட் மை ஸ்கூல். ஐ பார்ட்டிசிபேட்டட் ஒன்லி இன் ஏ ஸ்பீச் காம்படிஷன். அப்போ பேச்சு போட்டியில் மட்டும் நான் என்னுடைய ஸ்கூலில் கலந்து கொண்டேன். அப்போ நிறைய போட்டிகள் நடந்தது. ஸ்பீச் காம்படிஷன், எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன், ஓன் ஆக்டிங் காம்படிஷன் நிறைய நடந்துச்சு. ஆனால் நான் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன்? ஒன்லி இன் ஏ ஸ்பீச் காம்படிஷன். ஸ்பீச் காம்படிஷனில் மட்டும்தான் நான் கலந்து கொண்டேன். பொருள் வருதா? அடுத்து பாருங்க, ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் ஏ ஸ்பீச் காம்படிஷன் ஒன்லி அட் மை ஸ்கூல். அப்போ ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் எ ஸ்பீச் காம்படிஷன் ஒன்லி அட் மை ஸ்கூல். நான் என்னுடைய ஸ்கூலில் மட்டும் ஸ்பீச் காம்படிஷனில் கலந்து கொண்டேன். மற்றபடி வேறு ஸ்கூலுக்கு போகலை, அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஒன்லி என்னுடைய ஸ்கூலில் மட்டும்தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஓகேயா? அப்போ ஒன்லி நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோமோ அதற்கு தகுந்தபடி பொருள் மாறும். அதே போல் அதை உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கணும்? ஒன்லி ஐ, அந்த நான் மட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறதா இருந்தால் அந்த ஒன்லியோட சேர்த்து ஐயை உச்சரிக்கணும். ஓகேயா? ப்ரொனன்சியேஷன் இப்படி தான் வரும். ஒன்லி ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் எ ஸ்பீச் காம்படிஷன் அட் மை ஸ்கூல். நான் மட்டும். அதே போல் ஒன்லி பார்ட்டிசிபேட்டட், கலந்து கொள்ள மட்டும் செய்தேன். அப்போ ஒன்லியோடு சேர்த்து தான் பார்ட்டிசிபேட்டடையும் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, அதே போல் ஒன்லி இன் ஏ ஸ்பீச் காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷனில் மட்டும். அடுத்து ஒன்லி அட் மை ஸ்கூல், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் மட்டும். அப்போ ஒன்லியை எந்த வார்த்தைக்கு முன்னாடி போடுறோமோ அதில் தான் எப்படி வரும்? மட்டும்ன்றது சேர்ந்து வரும். அப்போ கொஞ்சம் பொருளும் மாறுபடும். ஓகே, ஆங்கிலம் எளிது. ஸோ இதே போல் நீங்கள் என்ன செய்யலாம்? சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். ஓகே, அதே போல் இந்த வகுப்பு உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இந்த வகுப்பு நன்றாக புரிந்தது என்றால் கீழுள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே போல்
இந்த ஆங்கிலம் கற்க வேண்டும்னு ஆசைப்படுகிற உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுன்றதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வெளியிடுகிற எல்லா வீடியோவையும் உங்களுடைய பார்வைக்கே வந்துடும். நன்றி. விடைபெறுகிறேன்.